அஸ்வசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், இதுதான் பொதுவாக இப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே துலாம் ராசி பலன் பார்க்கல, லக்னத்துக்கான பலன் பார்க்குறோம். ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறத கடந்த காலகட்டங்களில் நிறைய நான் சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியும். பட் நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலை. லக்னம் தான் நம்மளை கடைசிலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை இயக்கக்கூடியது. அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லோரும் இயங்குகிறோம். அதனால தான் நம்ம லக்ன பலன் போடுறோம். அப்படி பார்க்குற போது இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா, பிரச்சனைகள் இருக்கா கிரகங்களால், இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய துலா லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த 9ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. தெய்வ அனுகூலம் அல்லது அனுகிரகம்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இறை அருள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது உங்களுடைய லக்ன அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல யாரோட இருக்காருன்னா குரு பகவானோட இருக்கார். அந்த குரு உங்கள் லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு பார்க்க நமக்கு அத்தனை தோஷமும் நிவர்த்தி ஆகணும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குற போது குரு பகவான் உங்களை பார்க்குறதும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு கொடுப்பார். அதே உங்கள் லக்ன அதிபதி இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே புதன் இருக்கார். 10ஆம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அந்தஸ்துன்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், உங்களுடைய ப்ரொஃபஷன் அர்த்தம், ஜாப்னு அர்த்தம், கரியர்னு அர்த்தம். இது அத்தனையுமே 10ஆம் இடம் தான். இது எல்லாமே உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலமாக உண்டு. இந்த மாதத்தில் வருமானங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. ஆனாலும் ஏதோ விதத்தில் கையில் பணங்காசு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அல்லது பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏர்ன் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. ஸோ இந்த மாதத்தில் முதல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் குரு பகவான், அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கார். இது ரெண்டுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. சனி வக்கரத்தில் இருக்கிறது, சனி பகவான் இருந்தாலே ஏதாவது ஒரு ஜாப் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி ரெஃபீட்டட் கன்ஸில் ஒர்க் பண்ணலாம். எதில் வேணாலும் இருங்க, கரியரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அதோட நான் ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தெரியல, வேலையை கிடைச்சாலும் எனக்கான சம்பளம் கிடைக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு சேலரி இருக்கான்னு தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய வயதுக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த வேலை இது அத்தனையுமே இந்த மாதம் சனி பகவான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 9லேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே 9ஆம் இடம் அப்படின்னாலே யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த 9 அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இத்தனையும் 9ஆம் இடம் தான். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் துலா லக்னத்துக்கு பார்க்குறாங்க. 3ஆம் இடம்னா என்னென்ன, உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஏதாவது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது உங்களுடைய இதிலேயே பிரான்ச்சஸ்லேயே இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது இந்த நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றம் என்பது கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அது ஸ்டேட்டாக இருக்கட்டும், சென்ட்ரலாக இருக்கட்டும், எனி குவாசி கவர்மெண்ட் எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் ரிட்டன் எக்ஸாம் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேறு ஏதோ செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான
வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஆக துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கல, தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இவ்வளவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இவ்வளவும் இருந்தாலும் சனி 6ல் இருக்கிறது உடலில் ரொம்ப பாதிப்புகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாபகரமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய வேலைவாய்ப்புகளும் நல்லாயிருக்கு, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, நீங்களும் லாபம் சம்பாதிப்பதற்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த மாதம் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது சுப விஷயங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடியும் ஆவணியும் கலந்த தமிழ் மாதங்கள். ஆகையினால இந்த மாதங்களில் நல்லது உங்கள் வீட்டில் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அத்தனை பேருக்கும் குழந்தைகளால் நன்மை, குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராமல் ஒரு கோயிலுக்கு போகிறது, தெய்வ தரிசனம் பண்ணுறது, ஆலய தரிசனம் பண்ணுறது, இதுவும் எதிர்பாராத விதமாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். பட் அதே இது நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் ராகு உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்க, ராகு அப்படின்னாலே நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது, டெம்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆகையினால உணர்ச்சி வசப்பட்டு அல்லது விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய லெவலில் நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் இந்த மாதம் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப லாசாரமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியா கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், அதன் காரணமாக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், இது அத்தனையும் துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்தரியும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.